கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:1. இந்த காலை மத்தியான பொழுதில் தியானிக்கலாம். கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் எனக்கு கூட இருக்கிறார், நான் பாதிக்கப்படுவதில்லை. கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். I won't be lower. I will be seated in high places. அப்படி சொல்கிறார் தாவீது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஒரு கோலும் ஒரு தடியும் என்னை தேற்றும். நமக்கு மற்றவர்களோடு சொல்ல முடியாத பிரச்சனைகள், மற்றவர்களோடு பேச முடியாத காரியங்கள், நம் வாழ்க்கையில் நடந்திருக்கிற மற்றவர்களோடு கூட ஷேர் பண்ண முடியாத காரியத்தை ஏசப்பாட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டு அற்புதம் செய்வார். கர்த்தாவே, உள்ளது போல் அறிகிற கர்த்தாவே, என்னை நன்றாக அறிந்து கொண்ட கர்த்தாவே, என்னுடைய எல்லா பாவங்களும், நோகடித்த என் பாவங்களும், ஆண்டவரே, ஏமாற்றப்பட்ட நிலைமைகளும், ஆண்டவரே, காயப்பட்ட நிலைமையும், மற்றவர்களால் துன்புறுத்தப்படுகிற துன்புறுத்தப்பட்ட நிலைமைகளும், கர்த்தர் என் மெய்ப்பிராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த வசனம் அதான் சொல்லுது. தாவீது பயந்தார். சவுலை கண்டு பயந்து ஓடுகிறார். சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீது சொல்வார், தலை எண்ணெயால் அபிஷேகம் செய்து சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். நம் வாழ்க்கையில் மற்றவர்களோடு சொல்ல முடியாத காரியங்கள், மற்றவரோடு பேச முடியாத காரியங்கள், மற்றவர்களால் ஏமாற்றப்பட்ட நிலைமைகள், இவற்றையெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். இயேசுவானவர் எல்ரோய் பார்க்கிறார். என் ஜீவனாளர் நன்மையின் கருணையினை தொடர் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். நம்முடைய வசனம், நம்மளுடைய ஆசை ஒன்று மட்டும் இருந்தால் போதும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்வோமாக. சத்துருக்களால் நாம் பலது இழந்திருக்கலாம். சத்துருக்களால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். சத்துருக்கள் நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, குடும்பக்காரர்களே இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாவீது சொல்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். துஷ்ட மனிதர்கள் நாம் சுற்றிலும் வந்து சிரித்து விட்டு போய் விடுவார்கள். தாவீதற்கு அப்படிதான் நேர்ந்தது. ஆகவே தாவீதை போல நாம் அழுந்திருக்கிற நிலைமைகளை 51 சங்கீதம், தாவீது அழுத சங்கீதம், மனதை உடைத்த சங்கீதம், அவ்வாறான வழியில் நம்மளுக்கும் கடந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் தாழ்ச்சி அடை, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே, நானும் என் தேவனாகிய ஆண்டவர் இருக்கும்பொழுது சத்துருக்களை அவர் ஓட செய்வாராக. சத்துருக்கள் முன்பாக தேவன் பந்தை ஆயத்தப்படுத்துவார். பயப்படாதிருங்கள், கலங்காதே, திகையாதே, நான் சொல்கிறார். கலங்க வேண்டாம். மற்றவர்களால் வருகிற எல்லா போராட்டமும் ஏசப்பா மாற்றுவாராக. ஏசப்பா கூட இருக்கும் பொழுது பயமேன், யாம் பெற்ற இன்பம் பெருக வையகன்னு வாக்கு இருக்கு. ஆகவே நம்ம ஆண்டவரை பற்றி தெரியுமானால் will be a channel of blessing to others also. அவ்வாறாக இருக்கலாம். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார், நம்மளை காப்பாற்றுகிறவர், நம்மை உதவி செய்கிறவர். ஆமீன், ஆமீன்.